ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன விலாகோட கன்டினியூ தான் இந்த விலாகு. நாங்கள் வந்து மசனக்குடி வந்து ட்ரிப் போயிருந்தோம். அதோட கன்டினியூ தான் இந்த விலாகு. இப்போ வந்துட்டு அங்கே ஜீப் சஃபாரி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில பிளேசஸ்லாம் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஊட்டி தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஊட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ரீச் ஆகிட்டோம். கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. மதியம் தான் ஒரு 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பைக்காரா வந்து வந்துட்டோம். க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. லீவ் டேஸ் அப்படிங்கிறனால வந்து ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. இதே வந்துட்டு மற்ற நாள் அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து தான் வந்து போனோம். இப்போ வந்து போட் ஹவுஸ் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கேயும் க்யூவில் தான் வந்து நின்றுட்டுருந்தாங்க. இந்த டைம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து போட்டிங் போகிறப்ப வந்து நல்லா வந்து சில்லுன்னு தான் இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள அப்படியே விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் வந்து நின்றுப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து போட்டிங் வந்து போனோம். நாங்கள் வந்து 8 சீட்டர் போட்டில் தான் வந்து போயிருந்தோம். ஏன்னா எல்லோரும் ஒட்டுக்கா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து 1150 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் வந்து போகலை. 2லேருந்து 3 பேர் தான் வந்து அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரே இதாக வந்து 8 சீட்டர்லேயே போயிட்டோம். இப்போ வந்து போட்டிங்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு ஹோட்டல் வந்து வந்திருந்தோம். இது வந்து ஊட்டியில் தான். இந்த ஹோட்டலில் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபுட் எல்லாமே. நாங்கள் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் கிரேவி, கார்லிக் சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். லன்ச் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து ஸ்வெட்டர் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்பா, தம்பி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்வெட்டர்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் வந்து ஸ்வெட்டர் வந்து வாங்குறதுக்காக வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து லைனாக வந்து ஷாப் வந்து இருந்தது. இங்கே ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறையா வந்து கலர் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேட் வைஸ்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து இந்த கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு வீடு மாதிரி வந்து புக் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சுற்றி வந்து லொக்கேஷனும் சூப்பராக இருந்தது.
இதுதான் நாங்க தங்கியிருந்த ரூம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உள்ள என்டர் ஆனோனயுமே வந்து ஒரு குட்டியா ஒரு ஹால் மாரி வந்து குடுத்துருந்தாங்க. அதுல வந்து ஒரு சோஃபா செட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹால்ல இருந்து ரைட் சைட்ல வந்து ஒரு பெட்ரூம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம். மொத்தம் வந்து 2 பெட்ரூம் தான். அம் உள்ளேயே வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா வந்து சோஃபா செட்டுமே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப்பு, டிவி யூனிட்மே வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டா வந்து இருந்தது. மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து அந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு டைனிங் ஹால். இதுவுமே வந்து நல்லா பெருசா இருந்தது டைனிங் ஹாலு. இந்த சைடு வந்து டைனிங் டேபிள் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரைட் சைடில் வந்துட்டு சோஃபா செட்மே வந்து இங்கேயும் போட்டிருந்தாங்க. இது வந்து ஹால் மாதிரி தான். அதுக்கப்புறமா அதில் ஹால்லேருந்து அப்படியே போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கிச்சன் வந்து இருந்தது. கிச்சனுமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. நிறையா வந்து ஷெல்ஃப்ஸு, நம்ம ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா கூட இங்கே வச்சு சமைச்சிக்கலாம். இண்டக்ஷன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சுடுதண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ஒன்று இருந்தது. இங்கே வந்து வாஷ் பேஷன். அதுக்கப்புறம் இங்கே வந்து செகண்ட் பெட்ரூம். இதுவும் நல்லா பெருசா இருந்தது. இதுவும் சேம் அதே மாரி தான். இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வார்ட்ரோபு. இங்கே வந்து டிவி யூனிட், இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் வந்து இருந்தது. இப்போ வந்து ரூம்ல வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். பக்கத்திலேயே வந்து ஒரு பேக்கரி வந்து இருந்தது. குழந்தைகளுக்கும் வந்து பாலெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த டைமில் வந்து கொஞ்சம் குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் பேக்கரி. அதுதான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரூம்ல வந்து கொஞ்சம் டைம் வந்து இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜா ராணி தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னா வந்து இருந்தது. இருந்ததுலயே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ராஜா ராணி தான். சின்ன வயசுல தான் வந்து இந்த மாரிலாம் வந்து விளையாடுவோம். ஆனா வந்து இந்த ஏஜ்ல வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விளையாடினது. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி விளையாடினோம். அதுவும் இல்லாம ஃபுல்லாவே வந்து ஃபன்னா தான் வந்து போயிட்டுருந்தது. இப்போ வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து உள்ள டவுனுக்குள்ள தான் வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நைட் டைம் வந்து அந்த லைட்ஸு, அந்த ஊட்டியோட வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது.
இப்போ டின்னர்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோனேயும் இங்க வந்து ஒரு தேர் மாரி வந்து வந்துச்சு. ஊட்டி மாரியம்மன் கோவில் தேரு. ரொம்ப சூப்பரா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் வந்து நின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து கேம்ப் ஃபயர் தான். ரொம்ப சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தாங்க. இடமே வந்து நெறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாம பிரைவேட்டா வந்துட்டு நாங்க மட்டும் தான். வேற யாரும் வந்து இல்ல. டைம் வந்து ஒரு 11:00 அந்த மாரி இருக்கும். தம்பி வந்து தூங்கிட்டான். பாப்பா 2 பேருமே வந்து முழிச்சுட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப வந்து டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தூக்கமே வரல. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. போங்க 2 பேர் போங்க. இவங்க வந்துட்டு அங்க ஒர்க் பண்றவங்க. அந்த தாத்தா ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினாங்க. பாப்பா 2 பேரும் வந்து கூட கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் ரொம்ப சூப்பரா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அட ஆடுங்க பாப்பா. என்ன பண்ற நீ இல்லையா? ஆடு போ. ஓமா ஆடாம எந்த முட்லி உள்ளே இரண்டு ஆடுவாங்க போ. தலைவர் பாத்தல. ஏய் சூப்பர். ஏய் இங்க வா சஞ்சு. ஆடு பாப்பா. என்ன பண்றீங்க? நீ அக்கா ஆடுமோ. மாயம்மா பேரு தலராசு நேர்மே சிவே. Super, super.
ஒரே ஸ்டெப்ல ரொட்டேட் பண்ணாதீங்கம்மா, ஸ்டெப்பை மாத்துங்க. போடு. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.